டாக்டர், இன்ஜினியர், இஸ்ரோ அவங்க இவங்க ஐயா இல்ல. இன்னைக்கு தேதியில உலகமே போற்றக்கூடியவர்கள் நம்ம தான். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எப்படி சொல்ற, நாங்க டாக்டர், இன்ஜினியர், லாயர், எஸ் நீங்களும் பிராக்டிஸ் பண்ணலாம். ஆடிட்டரா, காஸ்ட் அக்கவுண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி ஒண்ணு. ரெண்டாவது, நீங்களும் ஃபாரின் போலாம், துபாய் போலாம், யுஎஸ் போலாம். நீங்க சிஎஸ்சிஎம்ஏ முடிச்சா. மூணாவது, டாக்டர், இன்ஜினியர். இன்ஜினியர் என்ன நடக்குது தெரியுமா? 4 வருஷம் முடிக்கிறான். முடிச்சு வெளியே வந்து விஐபி ஆயிடுறாங்க. வேலை இல்லா பட்டதால். நம்ம அப்படி இல்லை. பிகாம் முடிச்சா நமக்குத்தான் வேலை. சரி சார், பிகாம் முடிச்சா 20,000 ரூபாய், 10, 15. சரி, இன்ஜினியர், டாக்டர், லாயர் மாதிரி எங்களால 10 லட்சம் வருஷத்துக்கு இல்ல மாசம் 1 லட்சம் சம்பாதிக்க முடியுமா? எஸ். நீங்களும் ஒரு சிஏ மட்டும் இல்லை, மேடம் சொன்ன மாதிரி ICWA, இன்னொரு கோர்ஸ், கம்பெனி செக்ரட்டரி. இந்த 3த்துல எது முடிச்சாலும் இன்னைக்கு தேதியில 10 லட்சம் ரூபாய் வருஷ சம்பளம். இது சத்தியம். மேடம் சர்மிளா டாக்டர் சொன்னாங்க. ஹிடன்பர்க் ரிப்போர்ட், எக்கனாமிக் டைம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய வேலை இருக்கு சொல்லியிருக்காங்க. சரி சார், டாக்டர், லாயர், இன்ஜினியர் வீட்டு வாசல்ல 30 பேர் நிக்கிறான் சார் கையெழுத்து வாங்கறதுக்கு. உங்க தெரியுமா? உங்களுடைய தளபதி, உங்களுடைய தலை கேப்டன் மில்லர், யாராவது பும்ரா யாராவது எடுத்துக்கோ, எல்லாரும் நம்ம ஸ்கூலுக்கு வராங்க. நீங்க சைன் வாங்க போவீங்க. ஆனா இவங்களே ஒருத்தர்கிட்ட வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை சைன் வாங்கணும். யார் தெரியுமா? நீங்க தான். நீங்க சிஏ வாங்கினா உங்க வீட்டு வாசல்ல அவங்க தவங்கிடப்பா. உண்மை. பிரைம் மினிஸ்டர் மோடியே என்ன சொன்னார்னா, என்னுடைய சைனை விட உங்களுடைய சைனுக்கு தான் மதிப்பு அதிகம். சிஏவை பார்த்து சொன்னார். மேடம் சொன்னா போல பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், உங்களை நம்பிதான் இந்தியாவோட எதிர்காலம். இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் நீங்க தான் பார்த்து கொடுங்க. யாரை பார்த்து தெரியுமா? கம்பெனி செக்ரட்டரிஸ் பார்த்து. சரி சார், இப்போ நான் ரொம்ப பேசணும்னு நினைச்சேன், முடியல. 2 நிமிஷம் சார். ஓகே, சயின்ஸ், டாக்டர், இன்ஜினியர் அவங்களுக்கு தான் சொசைட்டியில மதிப்பா. இன்னைக்கு தேதியில ஒரு அக்கவுண்ட்ஸ் ப்ரொஃபஷனல், அவன் சிஏடா, அவன் சிஎம்ஏடா, அவன் சிஎஸ் தான்.